ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பீஸ் அப்படியே இருக்கட்டும், மசிக்க வேண்டாம். அப்போ தான் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிழங்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பட்டாணியும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்த பருப்பு 1/4 டீஸ்பூன். எண்ணெய் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சைஸ் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் தனியா, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். நல்லா வறுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாரில் சேர்த்துட்டேன். 3 பீஸ் தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். 4 தக்காளி நார்மல் சைஸு. இந்த பாகத்தை நீக்கிட்டு ஜாரில் சேர்த்து தக்காளியை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தக்காளி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மசாலா அரைச்ச ஜாரில் தான் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதுவும் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சிருக்க மசாலா விழுதெல்லாம் எல்லாமே சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இதை வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. தக்காளி அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. எடுத்துருக்க 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பட்டாணி நைட்டே ஊற வச்சுருக்குறோம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்துக்கணும். எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு தகுந்த கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அளந்து வச்சாச்சு. குடமிளகாய் பாதி மிளகாய் தான் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6 அப்படியே முழுசாகவே சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை மூடிடலாம். தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, திட்டமாக தான் வைக்கணும். அவ்வளோதான், 2 விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கஸ்தூரி மெத்தி தான் எடுத்துருக்கேன். பாக்ஸை பிரித்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வர அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்தா போதும். அப்படி நுணுக்கிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த கிரேவியில் சேர்த்துருங்க. வெந்தயக்கீரை தான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள்,
சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வேர்க்கடலை பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வேர்க்கடலை பொடி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா 3 வாரத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூடான சாதத்துக்கு இந்த பொடி சேர்த்துருக்கேன். நெய் விட்டு சாப்பிட்லாம், எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். நான் எண்ணெய் தான் விடுறேன். நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் மல்லாட்டை பொடி சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை மல்லாட்டை ரெண்டுமே சொல்லலாம். இங்கே பாருங்கள் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லாட்டை தான் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் மாற்றியாச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடுங்க. இங்கே பாருங்கள் 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். காம்பை நீக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரம் வந்து இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. தீ சிம்மில் வச்சு வறுத்துடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதை அப்படியே இப்போ ஜாருக்கு மாற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தனியா 1 டீஸ்பூன், பெரிய டீஸ்பூனால் எடுத்திருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்து நல்லா வறுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். இது ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கேன். வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் அப்படியே சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஒரு பெரிய சைஸு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிறேன். பூண்டு வேண்டான்னா கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் பூண்டுடைய வாசனை பிடிக்கலன்னா பெருங்காய கட்டி கொஞ்சமாக நம்ம வறுத்தோம் இல்லையா மிளகாய் மல்லி அது கூட சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு அப்படியே குறைப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நிறையா இருக்குது, 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 2வது பேட்சை அரைச்சிட்டேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான வேர்க்கடலை பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.